பருப்பு வெளியே வரியா சபையை நோக்கி வெளியே வந்திருக்க மாசாமியம் இன்னார் இனியார் என்ற விளக்கம் சபகாம் சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக அவதரித்த என் தந்தை மன்னருக்கும் என் தாயாகிய தாய் அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளைகளும் 100 பிள்ளைகளே மூத்த குமாரனாகிய அபிதானம் மகாராஜா கையெல்லாம் வித்து போச்சா கையெல்லாம் வித்து போச்சா எங்க இத்தோடு சபை நோக்கி வெளியே புறப்பட்டு வந்திருக்குமா சாமி இன்னாரியா என்னுடைய நாடு விளக்கம் தெரியுமாடா தேசத்தை சிறு சிறப்பு பாடும்
ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜா. வந்த விளக்கா யார் செய்கிறதா? கூடிய சிசுபால மகாராஜா. மகாராஜா என்ன நீங்க போடவே அதாவது பானு உதய திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதா? பாஞ்சாலபுரத்துல ஆமா எல்லா நாட்டு அரசர்களும் வரும்படி மாமன் தாய் மாமன்டா. ஆமா எல்லாரையும் பாஞ்சாலபுரத்துக்கு வரும்படி நிகழ்ச்சி அவர்களுக்கு தகுந்த சிம்மாசனத்தை கொண்டு குழந்தை திரௌபதி எல்லா நாட்டு அரசர்களும் வந்திருக்கிறார்கள். உனக்கென்று நியமித்த ஆணில் வெள்ளழகர் அர்ஜுனன் வந்தானா என்று சுயவர சபையை சென்று தோழியோடு பார்த்துவார். நீ ஜந்தானுக்கு
கேட்டுவாடி. போய் பெண்ணே மகாராஜா போய் உன் மகாராஜா போய் பெருமையா துரியோதன மகாராஜா வந்து பெருமையா சொல்ல என்ன அம்மா 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 இருக்கிற உயரமா யார் தெரிகிறதா பெருமையா சொல்ல உயரமான பெருத்த மகாராஜா போல தோன்றியது. சரி, அவரு எனக்கு பிடிக்கவில்லை. நீ அவர் அனுப்பிடு. மாமா மாமா இருக்கா பயம் வேண்டாம் மாமங்கிற நம்ம தம்பி 99 தம்பிமார்கள். நம்ம திருமண மண்டபத்திற்கு மண்டபமே தேவையில்லை. துரியோதன தம்பிமார்கள் இருக்கிறார்கள் 99 பேர்கள். இவர்களை ஆளுக்கு ஒரு மண்டபம், ஆளுக்கு ஒரு தூணாக நிறுத்துங்க மண்டபத்திற்கு. ஆமா, அகத்த போங்க, அனுப்பி தூணா போங்க. இருக்கிறார் பாரு ஒருத்தர். சார் ஓடி பேரி நானா போய் பிடிக்கிறேன். அவருக்கு பெருமையா போய் சொல்லுங்க. கண்ண மகாராஜி அவரும் எனக்கு பிடிக்கவில்லை. அவரும் எனக்கு தேவையில்லை. இருக்கிறார் பாட்டி எலி மேரி பெருமை சொல்லுங்க. யாருன்னு கேட்டு பாடி பெருமையா சொல்லணும். சிங்க இது போல வர பெருமையா சொல்லுவா. சேது நாட்டு சிங்கம் இது போல மகாராஜா இவரும் எனக்கு பிடிக்கவில்லை. இதோ யாரோ ஒருத்தர் பூனை குடிக்கிற மேலே இருக்கிறார் பாரு. பெரியவர இருக்கிறார் பாரு. வயசானவரு இதோ பாரு. என்னதான் சொல்றோம் சுத்தி அப்படியா சொன்னாங்க. அந்த பொண்ணு மாதிரி ஏறி போய் குத்தி குத்தி என்ன பத்தி அந்த பொண்ணுகிட்ட பெரியமா சொன்னா உனக்கு விதவிதமா வாங்கி கொடுப்பேன். அடி குச்சி முட்டாய்
எனக்கு குச்சி முட்டை வேணா ஒரு புரியுது காந்தாரதாக சிங்கம் சொல்லியா நொடிக்கும் கல்யாணத்தை முடிக்கும் ஜமன் சொல்லி போடி ஓடி ஓடி கேட்டேனம்மா காந்தரதா சாலக்கூடிய இவன்தான் சக்ரி மகாராஜா. நொடிக்கும் கல்யாணத்தை முடிக்கும் ஜமுனி இவரோ மனிதன நமக்கு தமையனாக வேண்டும் அல்லது தந்தையாக வேண்டும். சமையல் அறையில் எனக்கு இது என்ன ஒருவரும் சுயவரம் அணியில் இல்லையே எனது அம்மா என்று அப்பாவை பார்க்கலாம் அடி நன்றாக தேடினீர்களா? நான் ஆசையாக எண்ணிருந்தனே எனக்கு அந்த நேமித்த பாண்டவர்கள் இந்த சுயவர மேடையில் வந்து வில்லை வளைப்பார் என்று எழுந்து தோழி அம்மா அவரோடு எண்ணிருந்தேன் எனது தந்தையே சரி முடியாதாவது என்னை யாருக்காக ஈண்டெடுத்தி அர்ஜுனனுக்காக எதிலே ஈண்டெடுத்தீரப்பா அக்னியில இந்த அக்னி தனில் பிறந்து அன்று என் பிதா நேமித்த தக்கவில் அழகன் வந்து இந்த தினமுள்ள சபையில் தோன்றி அவர் இக்கணமே வில் வளர்த்து
பாண்டவரை வந்து இந்த வில்லை விளைக்கவில்லை என்றால் என்னை திருமணம் செய்யவில்லை என்றால் அப்பா என்னை எந்த ஏகத்தில் ஈண்டெடுத்தீரோ அதே போன்று ஏகத்தை வளர்த்தி என் உயிரை அதிலே மாய்த்துக் கொள்வேன். இதுவே சத்தியம் தந்தையே. அர்ஜுனன் வலை நீ நினைத்தபடியே யாரும் இந்த வில்லை வளைத்து உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் எந்த அக்னியில் எனக்கு மகளாக வந்து பிறந்தாயோ அதே அக்னியை மூட்டி 3 பேரும் இந்த யாகத்திலே இறந்து மடிந்து விடலாம். கவலைப்படாத. வியாசர் சொல்லிய வண்ணம் திருமணம் நடக்கும் என்று உரைத்தார். கோடியோடு சுயவர சபையிலே சென்று அமைதியாய் அமர்ந்திரு. எப்படி நடந்தது பார்க்கலாம்.